Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட்டு தான். இதுக்கு பேர் கர்ஜிக்காய், சோமாஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் இது 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை கோதுமை மாவுலேயும் செய்யலாம். கோதுமை மாவில் செய்கிறத விட மைதாவில் செஞ்சோன்னா கிறிஸ்பினஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுட வச்ச ரீஃபைண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இந்த சோமாஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக. இப்போ முதல்ல ஸ்பூனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையில் பிசையறச்சு இந்த எண்ணெய் வந்து மாவு ரவையிலலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறாப்பில் பிசையணும். இதை நல்லா அழுத்தி இப்படி பிடிச்சிட்டு எடுத்தோன்னா மாவு வந்து உதிராமல் நிற்கணும். அதான் கரெக்டான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு ஈர துணியில் கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறின்னு இருக்கட்டும். அப்போ தான் மாவும் வறண்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஈர துணியில் நம்ம மூடி வைக்கிறோம். இப்போ வாங்க பூரணம் பண்ணலாம். பூரணம் வந்து 2-3 வகை இருக்குங்க. இன்றைக்கி நான் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கொப்பரை துருவல் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பொட்டுக்கடலை, சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது 3த்தையும் நல்லா நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நரன்னு அரைச்சின்னு வந்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொப்பரையை ஆட் பண்ணலாம். கொப்பரை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூரணம் வைப்பாங்க. நம்ம நார்மல் கொழக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அதில் வைக்கிற அந்த வெல்லத்தில் பண்ணுற தேங்காய் வெல்லம் போட்டு பண்ணுற பூரணமும் இதில் வச்சு பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடலை மாவெல்லாம் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு பண்ணுவாங்க. இப்போ வாங்க இந்த மாவை வந்து கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி மைதா மாவில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பூரியாட்டம் இட போகிறோம். ஆனால் பூரி அளவுக்கு தடியாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இடணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாயிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வரும். இது உள்ள அந்த ஸ்டஃபிங் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுட்டு நம்ம சுற்றி தண்ணியில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா மூடினோன்னா ஈஸியாக அது க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா சீல் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் வந்து அந்த பூரணம் வெளியில் வந்துடும். இப்போ வந்து சும்மா ஃபோர்க்கில் நான் ஒரு டிசைன் மாதிரி கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட சோமாஸ் இப்போ ரெடி ஆகிடுது. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கலர் வந்து சீக்கிரம் சேஞ்ச் ஆகிடும், டார்க் ப்ரௌனாக. பட் சரியாக வந்து உள்ளே இருக்கிற மாவோட லேயர்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இது வந்து வெளியில் எடுத்தோடனே கொஞ்சம் நேரம் ஆறினாவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோன்னா கிட்டத்தட்ட 5-6 நாள் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது பால் விட்டு பிசையலை. பால் விட்டு பிசைஞ்சாலோ இல்லை தேங்காய் போட்டாலோ 2 நாளைக்கு மேலே தாங்காது. நம்ம இதில் கொப்பரை தான் போட்டிருக்கோம், அதே மாதிரி தண்ணி விட்டு தான் நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் இது கெட்டே போகாது. ரொம்ப சிம்பிளான ஒரு பிரசாதம் இது. யாருக்கெல்லாம் ஈஸியாக ஒரு பிரசாதம் பண்ணணும், வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் நினைக்கிறோமோ அவங்க இந்த பிரசாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கர்ஜிக்காய் அதாவது சோமாஸ் ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.